ஹலோ எவ்ரிவான். கணவன் மனைவி உறவு என்பது நம்பிக்கைங்கிற பாலத்தால கட்டப்பட்டது. குறிப்பா கணவன் வெளிநாட்டில் இருக்க, மனைவி சொந்த நாட்டில் இருக்கிற இந்த சூழல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் ரொம்பவே முக்கியம். வெளிநாட்டில் உழைக்கிற கணவனுக்கு மனைவி மேல நிறைய ஆசைகள் இருக்கும். மனைவியை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகணும், உம்ராவுக்கு கூட்டிட்டு போகணும்னு எத்தனையோ கனவுகள். இந்த கனவுகளோட அவன் தன் உழைப்பை, நேரத்தை செலவழிப்பான். ஆனா சில மனைவிகள் என்ன செய்யறாங்கன்னா, கணவன் சொல்றத அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. இவர் அப்படித்தான் சொல்வார், அது நடக்காது, இல்லைன்னா ஒருவேளை நடக்கலைன்னா ஏதோ நன்மைக்காகத்தான் நடக்கலன்னு உடனேயே ஒரு சமாதானத்தை மனசுக்குள்ள உருவாக்கிக்கிறாங்க. நண்பர்களே, இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கணவன் ஒரு ஆசையோட கனவோட பேசும்போது நிச்சயம் நடக்கும், நாம் சேர்ந்து அதை சாதிப்போம்னு ஒரு முழுமையான நம்பிக்கையை அவருக்கு நீங்க கொடுக்கணும். அந்த நம்பிக்கை தான் அவருக்கு இன்னும் உற்சாகத்தையும் உழைக்கிற தெம்பையும் கொடுக்கும். ஒரு விஷயம் தள்ளி போகும்போது நன்மைக்காகத்தான் நடந்ததுன்னு சொல்றது சரிதான், ஆனா அதுக்கு முன்னாடி அது நடக்கவே நடக்காதுன்னு முன்கூட்டியே நீங்க மனசுல முடிவெடுக்க கூடாது. நம்பிக்கை மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு உறவுகளுக்கான மிக முக்கியமான ஊன்றுகோல். கணவன் மனைவி 2 பேரும் ஒரே மனசோட, ஒரே இலக்கோட, முழு நம்பிக்கையோட இருந்தா மட்டும்தான் இந்த கனவுகள் எல்லாமே சீக்கிரம் நிஜமாகும். இன்றைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம் உங்க மனசை தொட்டிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சிந்தனைக்கும் தேவையான நல்ல விஷயங்களை நாங்க தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வர போறோம். அதனால நாங்கள் உங்களை சப்ஸ்கிரைப் செய்ய கட்டாயப்படுத்தவில்லை. சப்ஸ்கிரைப் செய்வது என்பது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை, உங்களுடைய விருப்பம். ஆனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்க போடக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். இந்த செய்தியை பத்தி உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்களுக்கும் இது போய் சேர ஒரு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. எங்க சேனல் எப்பவுமே உண்மையான ஆழமான விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக தரமான தகவல்களை வழங்குறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். அடுத்த முக்கியமான செய்தியில் சந்திக்கலாம். நன்றி.